இவருக்கு முதுகுல L4 L5ல L5 S1 லெவல்ல வந்து டிஸ்க் பல்ஜ் ஆகி வெளியே வந்து நரம்பு அழுத்து இருக்கு, சயாட்டிக்கா பிரச்சனை இருக்கு. இதனால இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பரவலா வலி இருக்கு. இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க வந்து மெடிசின்ஸ் எடுத்தும் குறையல. இதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிசியோதெரப்பில நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மூலியமா வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். ஹலோ எரிவன், நான் டாக்டர் ஜே சுதாஸ், ஷாலோம் பிசியோதெரப்பி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வரவர் மோகன்ராஜ். இவர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காரு. இவருக்கு கடந்த 3 வருஷமாவே வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. இதனால இடுப்புல இருந்து கால் வரைக்கே வந்து வலி வந்து 2 காலுக்குமே வந்து பரவலா நடக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இவருக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல L4 L5ல L5 S1ல இந்த 2 லெவல்லையுமே வந்து ஜவ்வு கிழிஞ்சு வெளியே வந்து நரம்பு அழுத்தி இருக்கு. அதனாலதான் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவலா இருக்கு. இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் இல்லாம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்க கிட்ட கேட்டு வந்தாரு. இவருக்கு நாங்க ஃபுல்லாவே வந்து பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். இவருக்கு சில அட்வான்ஸ் டீ கம்ப்ரஷன் தெரப்பி, டீ கேர் தெரப்பி, லேசர் தெரப்பி, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இவருக்கு வந்து அப்ளை பண்ணோம். இவருக்கு நாங்க 3 வாரம் சொல்லியிருந்தோம். ஆனா அவருக்கு வந்து ஒரு 5 நாள்ல இருந்தே இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வர வலி வந்து குறைய ஆரம்பிச்சு ஓரளவு நடக்கிற அளவுக்கு ரெடி ஆனாரு. அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. நின்னாலும் வலிக்கும், உட்கார்ந்தாலும் வலிக்கும், தூங்கும் போதே வந்து ரொம்ப வலி இருக்கும். அதனால சில சமயங்கள்ல வந்து நான் படுத்துட்டே கூட சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. 5th டேக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. நாங்க சொன்ன 3 வாரத்துல அவருக்கு வந்து நல்லாவே வலி நல்லா குறைஞ்சி, நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எந்த பொசிஷன்லயுமே வந்து அவருக்கு வலி இல்லை. முக்கியமா இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கிற வலி வந்து நல்லாவே குறைஞ்சிட்டுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபைனலா வந்து நாங்க கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் ஸ்பைனல் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கோம். அவரோட ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். என்னுடைய நேம் வந்து மோகன்ராஜ். நான் ராணிப்பேட்டை பக்கத்தில் வாலாஜாலேருந்து வரேன். எனக்கு வந்து கடந்த ஒரு 3 வருஷமா இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை சென்னையில் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய டாக்டரை பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு டிஸ்க் பல்ஜி L3 L4 இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டேப்லெட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை நானுமே வந்து செஞ்சு பார்த்தேன். கொஞ்ச நாள் நான் டேப்லெட் போட்டேன், இன்ஜெக்ஷன் பண்ணேன், எல்லாமே அப்போதைக்கு எனக்கு வலி கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து திரும்ப ஒரு 1 மந்த்துக்குலாம் வந்து வலி அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்ச நாள் அப்படியே லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அடுத்த கட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வலி இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது. எனக்கு வந்து அந்த வலி அதிகமாகும் போது இன்ஜெக்ஷன் போட்டாலோ இல்லை ஒரு மெடிசன் எடுத்தாலுமே கூட சுத்தமாக கேட்காத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிவியரான கண்டிஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஊரில் என்னோட சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் ரெஃபர் பண்ணி இங்கே திருவண்ணாமலையில் ஷாலோம் ஃபிசியோ கிளினிக் இருக்குது, இங்கே போய் பார்த்தா கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, நல்லா பார்க்குறாங்க, 100% நமக்கு வந்து ரிசல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். இங்கே சார் ஜே சுதாஸ் சார் வந்துட்டு பார்க்கும்போது அவர் இந்த கண்டிஷன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் சார் வந்து சொன்ன பேட்டனே வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட்ல இதை சரி பண்ணிடலாம், தெரப்பி மூலியமாவே சரி பண்ணிடலாம்னு சொன்னார். சென்னையில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாமே இது வந்து அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு சர்ஜரி தான்ற மாதிரி சொல்லி ரொம்ப இது பண்ணி பயமுறுத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் சார் கிட்ட சொன்னபடியே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் ஷெடியூல்லாம் அவர் பிளான் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படியே ஃபாலோ பண்ணி தெரப்பி மூலியமாக அவர் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து L3 L4 தான் இருந்தது. அதை நான் ஒரு 2-3 வருஷமா அப்படியே ட்ரீட்மெண்ட் சும்மா மெடிசன் எடுத்து கண்டுக்காம அப்படியே அமைதியாக விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக இங்கே வந்த பிறகு இந்த மாதம் ஒரு எம்ஆர்ஐ இங்கே எடுத்த பிறகு L3 L4 S1 அப்படின்ற ஒரு இன்னும் 2-3 ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அதிகமாகிடுச்சு. நான் 3 வாரம் தான் பண்ணேன். அதுலேயே எனக்கு நல்ல ஒரு 100% வந்து எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நல்லாவே இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இப்போ இது 3 வாரம் முடிச்சுட்டு இதோட போதும் அப்படின்ற மாதிரி சாரும் சொல்லிட்டாரு. முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பிசியோ எக்ஸசைஸ் இந்த மாதிரி நார்மல் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காரு, அதை ஃபாலோ பண்ணாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இங்க ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ 3 வாரம் பண்ணிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பெட்டராகவே இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பெயின் ரொம்ப அதிகமா இருந்தது. இங்க வரதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பெயின் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாசமா ரொம்ப இருக்கிறதுலே அதிகமான பெயினா இருந்தது. டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷமா அந்த பெயின் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் டாலரேட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. பெயின் வரும் போகும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். இப்ப நடக்கும் போதெல்லாம் பெயின் எதுவுமே இல்லை சார். டெய்லி ஆக்டிவிட்டிஸ்லாம் பெயின் இல்லாம இருக்கீங்களா? டெய்லி வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. எத்தனாவது நாள்ல இருந்து வந்து இப்போ நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ்ல உங்க பெயின் குறைய ஆரம்பிச்சது? எனக்கு 5th டேல இருந்தே வந்துட்டு பெயின் வந்து நல்லாவே வந்து ஒரு 70% மேல பெயின் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் படிப்படியா வந்து இப்போ 99-100% வந்து இப்போ எனக்கு பெயின் இல்லை சார். கம்ப்ளீட்டா இல்லை, பெயின் இல்லை. வந்து நீங்க முக்கியமா வந்து கோர் மசில்ஸும் ஸ்பைனல் மசில்ஸும் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ற ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ரெகுலரா பண்ணணும். அதை சொல்லி தரோம்.
சரிங்க அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப வந்து பெயின் நீங்க சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப வர்றது வந்து வராது. சரிங்க நீங்க நார்மலா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே சார் ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். இதே போல உங்களுக்கும் L4 L5லயோ இல்ல L5 S1லயோ வந்து டிஸ்க்ல கம்ப்ரஷன் இருக்கு, நரம்பு அழுத்தப்பட்டிருக்கு, இதனால சயாட்டிகா ப்ராப்ளம் வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. மெடிசன்ஸ் எடுத்தும் வந்து வலி குறையல. ஆப்ரேஷன் இல்லாம ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நீங்க தகுதி இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா, நாங்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா இதுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். இதுக்கு நாங்க டீகம்ப்ரஷன் தெரப்பி இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது மூலியமா நிச்சயமா வந்து உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். எங்க கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த ப்ராப்ளத்துல இருந்து நீங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சு திரும்ப வலி இல்லாம நீங்க உங்களோட லைஃபை ரன் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.